Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic the Great Cooking Contest. Third lessonல தேர்ட் ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் த கிரேட் குக்கிங் கான்டெக்ஸ்ட். காயத்ரி வாஸ் ஏ க்யூட் கேர்ள். ஷி லுக் லைக் டு குக் அண்ட் மேக் கிராஃப்ட். காயத்ரி வந்து ஒரு அழகான பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ரொம்ப அவளுக்கு குக் பண்ண சமைக்க பிடிக்குமா, கிராஃப்ட்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண பிடிக்கும். ஷீ ஹெல்ப்ட் இன் த கிச்சன் பட் ஷி வாஸ் நாட் அலவுட் நியர் த ஸ்டவ். அவளுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவா, பட் அவங்க அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, அதில் ஸ்டவ் கிட்ட போக மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. ஒன் டே ஹர் ஸ்கூல் போஸ்டட் எ நோட் வித் த நேம் த கிரேட் குக்கிங் கான்டெஸ்ட். அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு சர்க்குலர் வருது, நோட்டில் என்ன வருது, த கிரேட் குக்கிங் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு தலைப்பில் ரெடி பண்ண போகிறாங்க. இட் செட் தட் சில்ட்ரன் மஸ்ட் குக் வித்தவுட் ஃபயர். எப்படி சமைக்கணும் அந்த பசங்க, நெருப்பு இல்லாமல் சமைக்கணும். ஆல் இன் காயத்ரிஸ் கிளாஸ் வி ஷுட் டேக் பார்ட் இன் த கான்டெஸ்ட். காயத்ரி கிளாஸில் இருக்கவங்க எல்லாருமே, காயத்ரி நீ சேர்ந்துக்கோ, உனக்கு நல்லா சமைக்க தெரியும், அந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஷி டோல்ட் ஹர் மாம் அபவுட் த கான்டெஸ்ட் அண்ட் ஆஸ்க் ஹர் ஹெல்ப். காயத்ரி செட் எ ஃப்ரூட் சாலட் வில் நாட் மேக் மீ வின். அம்மா கிட்ட போய் சொல்கிறான். அம்மா கிட்ட என்ன சொல்கிறான்னா, நம்ம ஃப்ரூட் சாலட் செய்யலாம், ஆனால் ஃப்ரூட் சாலட் செய்யலாம் இல்லையா நெருப்பு இல்லாமல், ஆனால் அது வந்து வின் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாம் செட் வை டோன்ட் யூ ட்ரை அவல் லட்டு, இட் இஸ் ஈஸி அண்ட் டேஸ்டி. அவள் என்ன சொல்கிறாங்க அவங்க அம்மா, ஏன் நம்ம நெருப்பு இல்லாமல் இன்னொன்று சமைக்கலாம், அவல் லட்டு செய்யலாம், அவலில் அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. ஷீ லேர்ன் டு மேக் அவல் லட்டு. அம்மா கிட்ட அவள் கற்றுக்கிறா எப்படி லட்டு செய்யணும் அப்படின்னு. ஷீ வாஸ் ரெடி ஃபார் த கான்டெஸ்ட். அன்னைக்கு ரெடி ஆகிட்டா, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கான்டெஸ்ட்டு ரெடி ஆகிட்டா. அந்த டே ஆல் வேர் பிஸி வித் பீலிங் அண்ட் கட்டிங். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த வெஜிடேபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கும் தோல் சீவறதுக்கும் பீல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. காயத்ரி டிட் நாட் பேனிக் அண்ட் டுக் ஹர் டைம் டு ஸ்டார்ட். காயத்ரி என்ன பண்ணுறா, பயப்படாமல் ஸ்டார்ட் பண்ணுறா. நெக்ஸ்ட் பாருங்க. ஷீ டுக் எ கப் ஆஃப் அவுல் அண்ட் சோக்ட் இட் இன் வாட்டர். தென் ஷீ ஆடட் நட்ஸ் அண்ட் ஹனி. அவளை என்ன பண்ணுறா, சோக்னா ஊற வச்சிடறா. அதுக்கப்புறமா அதில் என்ன ஆட் பண்ணுறான்னா, நட்ஸும் கொஞ்சம் ஹனியும் ஆட் பண்ணுறா. ஷி மிக்ஸ் தெம் வெல் அண்ட் ரோல்ட் தெம் இன் 8 லட்டூஸ். உருண்டை பிடிச்சி 8 லட்டுவை ரெடி பண்ணிடுறா. அதுக்கப்புறமா காயத்ரிஸ் நேம் வாஸ் கால். ஷி டுக் த அவல் லட்டு அண்ட் ரேன். என்ன பண்ணுறா, காயத்ரி நேம் கூப்பிடுற உடனே காயத்ரி என்ன பண்ணுறா, அந்த அவல் லட்டு எடுத்துகிட்டு ஓடுறா. க்ரஷ் ஷி ஃபெல் டவுன் ஹர் லட்டு காட் க்ரஷ்ட். அவள் என்ன பண்ணுறா, ஓடி போகிறதால அவள் விழுந்துடுறா. அந்த லட்டுலாம் என்னவாயிடுச்சு, நொறுங்கிடுச்சு. ஷீ வாஸ் சேட். அவள் ரொம்ப சோகமாயிட்டா. ஷீ டுக் இட் டு த ஸ்கூல் ஹெட். அவருடைய ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்துக்கிறாரு. த ஹெட் டேஸ்ட் த க்ரஷ் லட்டுஸ் அண்ட் செட். அவரை அதை சாப்பிட்டு பார்க்குறாரு அந்த லட்டுவை. யுவர் அவள் பூந்தி இஸ் ரியலி டேஸ்டி. அவர் என்ன நினச்சிட்டாரு, அது பூந்தி ஆயிடுச்சு லட்டு இல்லையா, ஸோ உன்னுடைய அவள் பூந்தி ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிடுறாரு. த டைம் ஹேட் கம் டு நேம் த வின்னர். இப்போது வின்னர் லிஸ்ட்டு சொல்கிறதுக்கான டைம் வந்துடுச்சு. The school head on the mic said Gayatri of class 3 is the winner. அப்புறம் என்ன சொல்கிறார் அவர் மைக்கில், காயத்ரி கிளாஸ் 3 தேர்ட் ஸ்டாண்டர்ட் காயத்ரி வந்து வின்னர் ஆயிட்டா. காயத்ரி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. காயத்ரி வாஸ் வெரி ஹாப்பி. பார்த்தீங்களா, இதுதான் கிரேட் குக்கிங் கான்டெஸ்ட். அதில் காயத்ரி வின் பண்ணி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. நெக்ஸ்ட் பாருங்க. லெட் அஸ் திங்க் அண்ட் டூ. சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நட்ஸை சர்க்கிள் பண்ணணும். இங்கே இருக்கிறது சுகரா ஹனியான்னு கேட்குறாங்க, ஹனி சர்க்கிள் பண்ணிக்கோங்க. டிக் த கரெக்ட் பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்கள். டேஷ் இஸ் ப்ரிப்பேர்ட் வித்தவுட் ஃபயர். வித்தவுட் ஃபயர் இல்லாமல் என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், இதில் ஃப்ரூட் சாலட் எழுதிக்கோங்க. ஃப்ரூட் சாலட், FRUIT ஃப்ரூட் சாலட், SALAD ஃப்ரூட் சாலட். ஹர் மாம் தாட் ஹவு டு ப்ரிப்பேர். எதை ப்ரிப்பேர் பண்ணாவ, அவல் லட்டு, AVAL அவல் லட்டு, LADDU அவல் லட்டு. இங்கே இந்த ஃப்ரூட் சாலடையும் டிக் பண்ணிக்கோங்க, அவல் லட்டையும் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா.
லெட்டஸ் மேக், இதை நீங்கள் தான் மேக் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே அஞ்சரை பெட்டி கொடுத்துருக்காங்க. வீட்டில் எல்லார் வீட்லேயும் அஞ்சரை பெட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். பேஸ்ட் 1 மஸ்டர்ட் சீட்ஸ், பாக்ஸ் 1ல் வந்து என்ன சீடு, கடுகு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். பிளாக் கிராம், அடுத்தது உளுந்து, அதை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஃபெனுக்ரிக் சீட்ஸ், வெந்தயம், அது 3 நம்பர் 3 பாக்ஸில் பேஸ்ட் பண்ணணும். பிளாக் பெப்பர், மிளகு. கூமின் சீட்னா ஜீரகம். கடமம், க்ளோஸ், இது வந்து லவங்கம், பட்டை. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி ரெடி பண்ணுறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பண்ணுங்க. பிக் பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களாங்க. பிக் பிக்சர் அதில் என்னென்ன இருக்குது, சோஃபா, கேட்ஸ், டெட்டி பியர், அப்புறம் பால், பென், ஜூஸ், ஆப்பிள், ஃபோன், டெலிஃபோன், ஸ்டார்ஸ் அப்படின்னு எல்லாம் நிறைய இருக்குது இல்லைங்களா? இப்போ இங்கே கொஷின் கேட்டுருக்காங்க, நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. விச் புக் இஸ் அண்டர் த டேபிள்? என்ன புக் இருக்குது டேபிள் கீழே? ரெட் புக் இஸ் அண்டர் த டேபிள். என்ன கலர் புக் இருக்குது? ரெட் கலர். ஸோ ரெட் புக் இஸ் அண்டர் த டேபிள். செகண்ட் பாருங்க, விச் பால் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ்? பாக்ஸில் இருந்து வெளியில் வந்திருக்க பாக்ஸ் என்னது? பிங்க் பால் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். பிங்க் பால் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். விச் பென் இஸ் லாங்கர்? எந்த பென் பெருசாக இருக்கு? பிளாக்கா ப்ளூ? ப்ளூ பென். ஸோ ப்ளூ பென் இஸ் லாங்கர். விச் ஆப்பிள் இஸ் கட் இன்டு டூஸ்? எந்த ஆப்பிள் வந்து க்ரீன் ஆப்பிள் இருக்குது, ரெட் ஆப்பிள் இருக்குது. எந்த ஆப்பிள் கட் பண்ணியிருக்காங்க? டூவா? ரெட் ஆப்பிள் இஸ் கட் இன்டு டூஸ். ரெட் ஆப்பிள் இஸ் கட் இன்டு டூ. விச் டாய் இஸ் பிக்கர்? எந்த டாய் வந்து பிக்கராக இருக்குது? இதில் டக்கு, இது வந்து டெட்டி பியர். ஸோ டெட்டி பியர் டாய் இஸ் பிக்கர். டெட்டி பியர் டாய் இஸ் பிக்கர். விச் கேட் ஹேஸ் த காலர்? எந்த கேட்க்கு காலர் இருக்குது பாருங்கள், இங்கே மணி மாதிரி தொங்குதா ஒன்று. ஸோ அதை வந்து ஒயிட் கேட்க்கு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன எழுதணும் ஆன்சர்? ஒயிட் கேட் ஹேஸ் த காலர். ஒயிட் கேட் ஹேஸ் த காலர். விச் பில்லோ இஸ் நியர் த டெலிஃபோன்? டெலிஃபோன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த டெலிஃபோன் பக்கத்தில் என்ன பில்லோ இருக்குது? க்ரீன் கலர். ஸோ க்ரீன் பில்லோ இஸ் நியர் த டெலிஃபோன். க்ரீன் பில்லோ இஸ் நியர் த டெலிஃபோன். விச் பாட்டில் இஸ் ஃபில்டு வித் வாட்டர்? எந்த கலர் பாட்டில் வந்து ஃபில்டு பண்ணியிருக்காங்க தண்ணி? இது வந்து காலியாக இருக்குது. இந்த தெரியுதா? ஸோ க்ரீன் கலர், க்ரீன் வாட்டர் பாட்டில் இஸ் ஃபில்டு வித் வாட்டர். க்ரீன் வாட்டர் பாட்டில் இஸ் ஃபில்டு வித் வாட்டர். நெக்ஸ்ட், ஐ கேன் டூ பார்க்கலாமா? ரைட் த நேம்ஸ் ஆஃப் த கிராசியர்ஸ். நேம் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பெப்பர், 2 பெங்கால் கிராம், 3 ராகி. பெப்பர் மிளகு இருக்குது, வெந்தயம் இருக்குது, இதில் ராகி இருக்குது. எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த வேர்ட் வித் OR. இதை வந்து சர்க்கிள் பண்ண போகிறோம். ரெகுலர், செயிலர், சுகர், டிராக்டர், போலார், விசிட்டர். இதில் எது OR அப்படின்னு இருக்கோ அதை மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். செயிலர், டிராக்டர், விசிட்டர். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த வேர்ட் வித் AR. எது ARன்னு ஃபினிஷ் ஆகுதோ அதை சர்க்கிள் பண்ண போகிறோம். டாலர், சுகர், போலார், ரெகுலர். மிரர் டாக்டரில் OR இருக்குது, ஸோ அது வேண்டாம். ஃபோர்த் ஒன் வந்து ரிசைட் த போயம் அட் கார்ஜேஸோர் வித் கரெக்ட் இன்டோனேஷன். அதை படிங்க. நெக்ஸ்ட் வந்து லிசன் அண்ட் சர்க்கிள் த வேர்ட் தட் யுவர் டீச்சர் சேஸ் ட்வைஸ். எது வந்து 2 டைம்ஸ் வருதோ அந்த வேர்டை வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணலாம். இப்போது ஐ ஆம் 6 years old. ஐ ஃப்ளை எ ஸ்மால் கைட். இந்த ஐலாம் வந்து சர்க்கிள் பண்ணலாம். மை சிஸ்டர் இஸ் 10 years old. இந்த ஓல்டு, இயர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணலாம். ஐ ரைட் ஹர் நேம் இன் த கைட். ஆல்வேஸ் ஐ லவ் ஹர். ஐயும் சர்க்கிள் பண்ணலாம். பாருங்க, ஐ ஐ ஐ ஐ. நெக்ஸ்ட்டு இயர்ஸ், ஓல்டு, இயர்ஸ் ஓல்டு. இந்த மாதிரி ட்வைஸ் அதை வந்து சர்க்கிள் பண்ணலாம், 2 டைம்ஸ் சொல்கிறது. ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஈட் த மேங்கோ. அப்போ நீங்கள் என்ன எழுதுவீங்க? லெட் மீ, LET லெட், ME மீ, லெட் மீ. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க? எஸ் யூ கேன், YES YOUCAN. இங்கே லெட் மீ பென்சில் எழுதியிருக்கிறதால தெரியல, அதுக்கு தான். எஸ் யூ கேன்.
டிக் த கரெக்ட் பிக்சர். இங்கே ஹாப்பிலி இதில் 3 பிக்சரில் எது ஹாப்பியாக இருக்காங்க? மிடில் இருக்க பிக்சரை டிக் பண்ணிக்கோங்க. சைலண்ட்லி இதில் பாருங்கள் எதை டிக் பண்ணணும்? இதுதான் சைலண்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபிங்கர் வைக்கிறோம் இல்லையா? அதுதான் சைலண்ட்லி டிக் பண்ணிக்கோங்க. லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த சூட்டபிள் டிஸ்கிரைபிங் சென்டென்ஸ். இங்கே கொடுத்துருக்காங்க 3 சென்டென்ஸ். எது கரெக்டுன்னு நம்ம டிக் பண்ண போகிறோம். த பாய்ஸ் கோஸ் டு ஸ்கூல் ஹாப்பிலி. த பாய் கோஸ் டு ஸ்கூல் ஆங்கிர்லி. த பாய் கோஸ் டு ஸ்கூல் சேட்லி. எப்படி போகிறான் அவன்? ஸ்கூலுக்கு சந்தோஷமாக போகிறான். த பாய் கோஸ் டு ஸ்கூல் ஹாப்பிலி டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். நெக்ஸ்ட், தே குவைட்லி செலிப்ரேட் தர் ஃபங்க்ஷன். தே cheerfully செலிப்ரேட் தர் ஃபங்க்ஷன். தே சேட்லி செலிப்ரேட் த ஃபங்க்ஷன். எப்படி அவங்க ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறாங்க? தே cheerfully செலிப்ரேட் தர் ஃபங்க்ஷன். cheerfully டிக் பண்ணிக்கோங்க. ஓகே சில்ட்ரன், இதோட இங்கிலீஷ் 3rd ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 லெசன் 2ஓட இங்கிலீஷ் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். பிஃபோர் வீடியோவும் என்னுடைய இதில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.